இப்படி அந்த முறையோடு பாடணும், முறையோடு அதை அனுசரிக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். கற்றுக்கிறது கூட பெருசு இல்லை. அப்புறம் நம்மளோட ஓன் டெசிஷனுங்கிறது அதை இப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகையை நம்மளே எடுத்துக்கிட்டோம். அதுக்காக சொன்னேன், மற்ற வாழ நம்ம குறை சொல்கிறது நம்ம இது கிடையாது, நோக்கம் கிடையாது. அப்படி அவர் இந்த திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் இருக்குது. திருக்கழுக்குன்றத்தில் படி பூஜை நடக்கும், படி விழான்னு நடக்கும். படி விழா ஒரு படியில் இப்போ திருப்பூர் படிக்கிறவெல்லாம் ஒரு படியில் ஒரு திருப்பூர் சொல்லிட்டு போகிறவர், அதே மாதிரி தேவாரம் சொல்லிட்டு போவார். அதுக்கு போயிட்டு அந்த கிரி பிரதட்சணம் பண்ணணும். கிரியே வேதமாக இருக்குது, வேதகிரின்னு தான் பேர் இருக்குது. அந்த சுவாமிக்கு வேதகிரீஸ்வரர் தான் பேர். அதனால் அந்த மலையை பிரதட்சணமாக விடுறது விசேஷம்னு சொல்லி இந்த பாடின்றப்போ அவளோட போய் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சி வருவார். அந்த மாதிரி கேட்டு தான் தேவாரம் கற்றுன்றதோ மற்றபடி இந்த ஆன்மீகத்தில் வந்தது மொழியே நமக்கு சப்போர்ட்டு வீடுகள்லேருந்து ஒன்றும் கிடைக்கல. அதுதான் எனக்கு ஒரு குறை. அது இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டுருக்கலாமே, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, பட் உங்களுக்கு அந்த அதாவது எந்த ஏஜில் வந்தாலும் அது ஒரு இது இருந்தது இல்லையா, அது பக்தி, அது என்னன்னு தெரியல. அதுதான் கிண்டல் பண்ணிட்டு வேற ஒன்றும் இல்லை. அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரணும்னு இருக்கோன்னு தெரியல. அந்த நேரம் தான் அது. அப்படி இருக்கிற சமயத்தில் காலேஜில் என்ன பண்ணினா ஒரு இது தமிழ் பேப்பர் 2 பேப்பர் இருந்தது. அதில் ஒரு பேப்பரில் பக்தி இலக்கியங்கள்னு ஒன்று, பக்தி இலக்கியங்கள் தமிழில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தேவாரம், திவ்ய பிரபந்தம், திருவாசகம் அப்படி படிக்கிற மாதிரி பக்தி நூல்கள் மட்டும் இருக்கும். அதில் அதை பற்றி நம்ம ஒரு 20 மார்க்ஸ் கொஷின் ஒன்று அட்டன் பண்ணணும். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா புக்கெல்லாம் பார்த்தாக்க எல்லாத்துலேயும் தோளுடைய செவியன் பிதாபே சொல்லி தான் இருக்கும். அதை தான் பசங்க எல்லோரும் எழுதுவோம். நம்ம எல்லோரும் எழுதினாக்கா அவனுக்கு போடுற மார்க் தான் நமக்கு வரும், நிறைய மார்க் வாங்கணுமே அப்படின்னு வந்தது. அதுக்காக பக்கத்தில் 3 ரோட்டில் ஒரு லைப்ரரி இருந்தது. அதில் போய் உட்காந்துட்டு இந்த தேவார புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா பாட்டும் நடக்காமல் இருக்குது. அதை நம்ம எழுதி போது வச்சு நம்ம அடுத்த அதில் நிறைய மார்க் வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அது எதிர்பார்த்த மாதிரி நிறைய மார்க் வந்துடுச்சு. எப்போ அது ஆஃப் இயர்லி எக்ஸாம் தான், ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது. அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் திருத்திட்டு வந்துட்டு பேப்பர் திருத்திட்டு அந்த லெக்சரர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு கட்டுரை நான் என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கல, நீங்கள் எல்லாருமே அதை அப்படியே எழுதிட்டார். எல்லாம் உட்காந்து டிக்டேட் பண்ணுற எழுதுகிறேன். எனக்கு ஒரு சமயம் சந்தோஷமாக, ஒரு சமயம் டிசப்பாயின்மெண்ட். என்னென்னா இதை மறுபடியும் ஆனுவல் எழுதினா அதே மாதிரி தான் எனக்கும் வரும். அப்படி படிப்பில் அது மாதிரி போட்டி இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக என்ன பண்ணேன், மறுபடியும் லைப்ரரிக்கு போய் இந்த தடவை பண்ணதை அப்படியே விட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் வேறு இல்லாமல் எழுதினேன். இதில் வேடிக்கை என்ன சொல்லாங்கன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கொஷின் வந்துடுச்சு அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமில். அது மொத்தம் 3 hours தான் பேப்பரை. அதில் நான் என்ன பண்ணேன், எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை முதல்ல அந்த நம்பரை போட்டு பக்தி இலக்கியங்களை பற்றி எழுதாங்க. அடிஷனல் பேப்பர் வாங்கிட்டே இருக்கேன், பாட்டு எழுதிட்டு இருக்கேன். மணி பக்கத்தில் 2 மணி ஆகிடுச்சு. ஒரு கொஷின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நம்ம நிச்சயமாக ஃபெயில் ஆகிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. எவ்வளோதான் வேகமாக எழுதினாலும் ஒரு லெவலுக்கு மேலே எழுதி கிரிக்கிடுவோம். ஒன்றுமே படிக்கிற வாழ்க்கை ஒன்றும் தெரியாது. மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் எழுதி அப்புறமும் ஒரு 2 கேள்வி பாக்கி இருக்கிறது. மணி 1 மணி அடிச்சிட்டான். எல்லோரும் பேப்பர் கொடுத்துட்டு போயிட்டான். நான் மட்டும் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கேன். எங்கள் இவர் வந்தார். வந்துட்டு என்னப்பா இது மாதிரி இன்னும் மணிலாம் அடித்து 10 நிமிஷம் ஆகுது. இல்லை சார் 2 நிமிஷம் கொஞ்சம் 2 கொஷின் தான் இருக்குது, நான் எப்படியா எழுதி கொடுத்துட்றேன், கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படி ரிக்வஸ்ட் பண்ணேன். அந்த மனுஷன் நல்லா தான் இருந்தார் பாவம். நான் அந்த பேப்பர்லாம் கட்டிகிட்டு இருக்கேன், அது கூட எழுதியிருந்தார். வீடுக்கிட்ட நான் அதை எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் கடைசியில் எனக்கே திருப்தி இல்லை. கடைசியில் இன்னும் நல்லா எழுதிக்க வேண்டிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் சுருக்கமாக எழுதிட்டோமேன்னுட்டு சரி வந்த வரைக்கும் போட்டோம். அப்படின்னு பார்த்தா அப்போல்லாம் இந்த கிரேட் சிஸ்டம்னு ஒன்று வந்து இப்போ இருக்கா தெரியாது. கிரேட் சிஸ்டம் இந்த மார்க்கு கரெக்டாக போட மாட்டான். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 40லேருந்து 45 சி, 45லேருந்து 50 பி. நீங்கள் பின்னாக்கா 45 வாங்கிக்கலாம் அல்லது 48 வாங்கிக்கலாம். அப்போ எல்லாம் ஒன்று தான். 45 வாங்கினவங்க 48 வாங்கினவங்க ஈக்குவல் தான். அப்படி தான் இருந்தது. அது மாதிரி பி, அப்புறம் பி ப்ளஸ், அப்புறம் ஏ ப்ளஸ் டிலாம் லாங்குவேஜ் எல்லாம் கொடுக்க மாட்டான். பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸ்டேட்லேயே ஒரு 3-4 பேருக்கு தான் வருமானம் தெரியல.
அப்புறம் நான் அதை பற்றி இது பண்ணிக்க மாட்டேன், நம்ம எழுதியாச்சு. அப்புறம் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்து பார்த்தா எனக்கு B+ வந்துருக்குது, அது 55 to 60. அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் லெக்சரர்ஸ்லாம் கூப்பிட்டு ரொம்ப பார்ட்டி வைக்காத பிறகு தான் அப்படி எப்படி நீங்கள் அது மாதிரி பண்ணீங்க? சார் லைப்ரரியில் போய் படித்தேன், இது பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. வேறு யார்கிட்டயானு கைடு யாராவது பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஏதோ தெரிஞ்சு எழுதின அவ்வளோதான். இல்லை இது மாதிரி இந்த காலேஜ் ஹிஸ்ட்ரிக்கே அது மாதிரி BA வாங்கினது ரொம்ப குறைச்சா 1-2 தான் வந்திருக்கு. B+ வாங்கினதுங்கிறது இல்லை, ஸ்டேட்லேயே அது ஒரு அபூர்வமாக வரும். அதை நீங்கள் பண்ணிடுறீங்க, எங்களுக்கு அது எங்களுக்கு பர்சனலாக ஒரு இது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு. சரி உங்களோட பிளெஸிங்ஸ் தான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமும் கூட இந்த ஆஃபீஸுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி அது மார்க்குக்காக பண்ண வழி பக்தினால் ஏற்பட்டதில்லை. இந்த சிதம்பரம் போயிட்டு வந்து வேணால் டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் இது இவரோட இது ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த படித்த தேவார பாடல் எல்லாத்தையும் எந்தெந்த ஊர் மேலே பாடியிருக்காளோ அந்தந்த ஊரோட போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஆஃபீஸ்க்குள்ளேயே மெட்ராஸ்க்குள்ளேயே இருக்கிற நெக்லெக்டட் டெம்பிள்ஸ், இப்போ எதுவுமே நெக்லெக்டட் இல்லை, எல்லாமே நடந்தா இருக்குது. அப்போ நான் சொல்கிறது அந்த காலத்தில் மயிலாப்பூர் ஏரியாக்குள்ளே நிறைய கோயிலெலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து உள்ளே காலை வைக்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த மாதிரி கோயில்கள் தான் இருந்தது. அந்த மாதிரி கோயில்களாக போய் மாதாந்திர வழிபாடு பண்ணுறது, சொல்லிக் கொடுத்த பாட்டெல்லாம் சொல்கிறது, ருத்ரத்தை சொல்கிறது, இப்படி ஏதோ மாடஸ்ட்டாக ஆரம்பிச்சது தான். அப்புறம் சுவாமிக்கு போகும்போது எண்ணெய், பூஜை சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு போடுவோம். அங்கே ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் வாங்கிட்டு போட வேண்டியது, அபிஷேகத்தை பண்ண வேண்டியது. இவ்வளவும் தாராளம் பண்ணாலும் அப்போ செலவு என்ன ஆகும், 12 ரூபா தான். இப்போ 12 ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு சீட்டு பார்வையாக ஆக முடியாது. அந்த மாதிரி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த சுவாமிலாம் அழுக்கு வஸ்திரமாக இருக்கும், அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம கட்டிப்போமா அது மாதிரி ஒரு நாள் ஒரு வேளை கட்டிப்போமா? ஏன் அந்த மாதிரி சுவாமிக்கு அந்த மாதிரி ஒரு கோயில் எல்லாத்துலேயும் அந்த வஸ்திரம் வந்து அவ்வளோ அழுக்கு வஸ்திரத்தை கட்டி வச்சுருக்கோம். மூலவருக்கே அப்படி இருக்கிற போது அதில் இருக்கிற நந்தி பிள்ளையாருக்கெல்லாம் எந்த கதியில் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆளை கொஞ்சமாக இது போட்டு ஒரு ஏதாவது ஒரு மாதம் கடன்னு ஒரு அமௌண்ட்டு கையில் இருந்தால் தான் இதில் செய்ய முடியும். அதனால் அப்போது ஒவ்வொரு எம்ப்ளாயிட்டையும் 1 ரூபா தான் வாங்கணும். என்ன 1 ரூபா அதிகமாக போன சில பேர் 2 ரூபா கொடுப்போம். ஒரே ஒரு பையன் மட்டும் 5 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம். இதை வச்சுருந்து மாதாந்திர வழிபாடு இருந்தது. அப்புறம் வந்து இந்த பொங்கல் தீபாவளிலாம் வந்ததுனாக்க இந்த காதியில் வந்து வேஷ்டிலாம் 30% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி சமயத்தில் போய் ஒரு 10 வேஷ்டி 20 வேஷ்டி வாங்கிட்டு வந்து வச்சுடுறது. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த ஊருக்கு அன்றைக்கி ஒரு நாள் கண்ணாலாம் பார்க்கலாம், நல்ல வஸ்திரத்தை சுவாமி அப்படின்னு அதெல்லாம் வாங்கி அம்பாளுக்கு பாவாடை புடவை அந்த மாதிரிலாம் வாங்கிக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுருவோம். எப்போ போகிறோமோ அப்போ எடுத்து போய் கொடுத்துட வேண்டியது அப்படின்ட்டு ஒரு ஏற்பாடு. அப்படி தான் ரொம்ப மாடஸ்ட்டாக ஆரம்பிச்சது போது அப்புறம் பாடப்பட்ட ஸ்தலங்களில் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மெட்ராஸ் சுற்றி இருக்கிறது. இப்போ மெட்ராஸ்லேயே வந்து 5 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இருக்குது, திருவான்மூரில் கோவில் இருக்குது, அப்புறம் திருவொற்றியூரில் இருக்குது, பாடின்னு ஒரு இடம் இந்த அம்பத்தூர் போகிற வழியில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வட திருமுல்லை வாயில்னு அம்பத்தூர் கிட்ட இருக்குது. இந்த மாதிரி 5 க்ஷேத்திரங்கள் அங்கேயே இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு மாதம் அப்படி போயிட்டு வருது அப்படின்னு அப்படி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவுட் சைட் மெட்ராஸ் போகணும் அப்படிங்கிற போது தான் வந்து காஞ்சிபுரம் மாதிரி ஊர்கள்லாம் போகும்போது காஞ்சிபுரத்துலேயே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. அந்த கோயில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுற போது இந்த வஸ்திரத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டியது, ரொம்ப மோசமாக இருக்கிற இடத்துக்கு இதெல்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெய் தீபத்துக்கு நெய் இது பண்ணணும். இப்படி பண்ணும்போது ஒரு காஞ்சிபுரம் போகிற வழியிலே, அதாவது செங்கல்பட்டுலேருந்து போகலாம் காஞ்சிபுரம் போகிறதுக்கு கூட அப்படி ஒரு வழி இருக்குது. சிங்கபெருமாள் கோயில் ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் திருக்கச்சூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. திருக்கச்சூர் வந்து சுந்தரமுத்து சுவாமி பாடல்பட்ட க்ஷேத்திரம். அங்கே வந்து பசியோடு வந்தாராம் அவர். அவருக்காக சுவாமி ஒரு பிராமண வேஷத்தில் வந்து அந்த ஊரில் ஃபுல்லாக போயிட்டு பிக்ஷை வாங்கிட்டு வந்து இவருக்கு கொடுக்குறார். சாப்பிட்டு பார்க்குறாரு, வந்தவரை காணும். அப்புறம் கண்ணால் ஜனம் கொண்டு அந்த ஊர் மேலே பதிகம் பாடுறாருன்னு இருக்குது. கோவில் பெரிய கோவில் தான். மலை மேலே ஒரு கோவில் இருக்குது, மருந்தீஸ்வரர்னு பேர் இருக்குது. ஔஷதகிரீஸ்வரர்னு அந்த மலையே வந்து ஔஷதமாகவே இருக்கும். அப்படி செடிகள்லாம் மருத்துவ செடிகள்னு சொல்கிற வழக்கம். அது வந்து தேவேந்திரனே வந்து உடம்பு சரியில்லாத போது அஸ்வினி தேவர்கள்லாம் வந்து அந்த
ஔஷதத்தை எடுத்துன்னு போய் இந்திரனுக்கு கொடுத்து அந்த வியாதி நிவாரணம் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து பிரதிஷ்டை பண்ணி சுவாமி மேற்கு பார்த்த சுவாமி அவருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு போனான், கோவிலெலாம் கட்டு போனான்னு. அந்த கோவிலும் சரியாக கவனிக்காமல் ரொம்ப மோசமாக இருந்தது அந்த காலத்தில். அதுக்கு ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், போகிற போது 2-3 அக்கேஷனில் போகிற வழக்கம் அங்கே. ஒன்றும் மகாசிவராத்திரி 4 காலமும் நடக்காமல் ஏதோ பேருக்கு ராத்திரி 8 மணி பண்ணிட்டு வந்துடுவார். யாருமே வரல, அவர் தான் என்ன பண்ணுவார். அதனால் உள்ளூர்லேயே இருந்தார் சிவாச்சாரியார். இப்போது 4 காலத்துக்கும் சாமான் வாங்கிட்டு போட வேண்டியது, அங்கே தான் உட்காந்துக்க வேண்டியது. நான் ருத்ரஞ்சமுக்கெல்லாம் புருஷத்தெல்லாம் சொல்லிட்டு தேவாரத்தெல்லாம் பாடிட்டு அந்த சுவாமிக்கு ஒவ்வொரு காலத்துக்காக ஒரு சாமான்கள் எடுத்து கொடுக்குறது, அபிஷேகத்துக்கு கண்ணால் பார்க்குறது, நம்ம பார்க்குற விஷயம். இது மலையிலையும் பண்ணுறது, கீழையும் வந்து நான் பண்ணுறது. இப்படி பண்ணிட்டு இருக்கிற போது வழியில் ஒரு பிள்ளையார் வந்து க்ஷேத்திர கணபதி, அவர் வந்து தாளமூல விநாயகர்னு பேர் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். தாளம்னா பனை, உங்களுக்கு தெரியும். கருக்கடி விநாயகர்னு ஒரு தமிழ்லேருந்து ஒரு பேர் உண்டு. அதாவது கர்ப்பம் இல்லாமல் அடுத்த ஜென்மா இல்லாமல் வழிவாராம் இந்த பிள்ளையார். அவர் தெற்கு பார்த்து நர்தன ஆடக்கூடிய பிள்ளையார். அந்த நர்தன ஆடக்கூடிய பிள்ளையாரை வந்து கோவில் வந்து இடிஞ்சு போனதுனால அது பேருக்கு ஒரு என்க்ளோஷர் உள்ள அதுக்குள்ளே சுவாமி பார்த்துருக்கார். அந்த பிள்ளையார் கோவில் பூஜையும் இல்லாமல் போய் விழா போயிடுது அப்படின்னு ஒரு இதில் என்ன பண்ணோம், அந்த முதல்ல அந்த பிள்ளையார் கோவில் கட்டினாக்க கோவில் அந்த ஊருக்கு இருக்க மற்ற 2 கோயிலும் அந்த திருப்பணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திருப்பணி ஏற்பாடு பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கு கோவில் அது மறுபடியும் கட்டி தெற்க பார்த்து அழகாக புதுசாகவே பிள்ளையாரை பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது ஒரு அடி. அது கோவில் சொன்னார், அது கொஞ்சம் கொஞ்சம் பின்னான மாதிரியும் கூட இருக்குது, பண்ண தான் பண்ணுறோம், பெருசாக பண்ணி அழகாக வைக்கலாம் அப்படின்னார். நான் சொன்னேன், அது பழச பூஜை பண்ணாலுமே பழசு அது இங்கே தான் இருக்கணும், பக்கத்தில் வேணால் அர்த்த மண்டபத்தில் வேணால் ஒரு மேடை போட்டு வச்சுருக்கோம், பிள்ளையாரை வழியில் போட்டக்கூடாது அப்படின்னு. அதுக்கு சரி விட்டார். அப்படி தான் இன்னமும் இருக்குது. அந்த மாதிரி மகாபலிபுரத்தில் இந்த பிள்ளையாரை பண்ண சொல்லி அதை ஒவ்வொரு தடவையும் போய் பார்த்து அதுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிள்ளையாரை எடுத்துன்னு வந்துட்டு வழியில் திருக்கழுக்குன்றத்தில் சுவாமி மேலே போயிட்டு விலத்தை எடுத்துட்டு பிள்ளையார்கிட்ட கொண்டு வந்து சுவாமிகிட்ட சாத்திட்டு ஊரில் கொண்டு வச்சு அந்த கோவில் அழகாகவே கும்பாபிஷேகம் நடந்தது. அது பகவானோட இதுதான். அதுக்கு நடுவில் ஒரு ஒரு அசம்பாவிதங்கிற மாதிரி ஒரு அந்த நடந்தது. அந்த ஊரில் மலை மேலே இருக்கிற அந்த சுவாமிக்கு கோவிலில் ஒரு திருட்டு நடந்து கொடுத்து ராத்திரி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமியை அப்படியே பேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் யாரும் உள்ளூரில் யாரும் அந்த அக்கறை எடுத்துக்காதனால குருக்கள் எனக்கு ஒரு கார்டு எழுதியிருந்தார், இந்த மாதிரி பூஜை நின்று போயிடுது அப்படின்ட்டு. நான் அப்போ தான் நைட்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு அதெல்லாம் வந்திருக்கேன். இந்த கார்டு 10 மணிக்கு வருது. அப்புறம் எங்கே படுக்கிறதா எடுக்க மனசு சரியில்லை. உடனே புறப்பட்டு அங்கே போய் பார்த்தா சுவாமி அப்படியே சாத்தி வச்சுருக்கு. என்ன எடுத்தானோ என்ன பண்ணாலும் போயிட்டான். அது குருக்கள் சொன்னால் உடனே கும்பாபிஷேகம் பண்ணிடணும், மூர்க்கை விடுதல் அப்படின்னு. சரின்ட்டு ஒரு லகு கும்பாபிஷேகம் இன்னும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுது. இப்போ திருப்பணிலாம் ஒன்று பண்ணாமல் கும்பாபிஷேகத்தை சுவாமி அளவில் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரோட இது. சுவாமிக்கு விமானம் கிடையாது, அம்பாளுக்கு விமானம் கிடையாது. இருந்தாலும் எல்லா அபிஷேகத்தெல்லாம் சுவாமிக்கே பண்ணிவிடலாம், அம்பாளுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் ஆகம பாடசாலை வாத்தியார் தான், இன்னும் விஷயம் தெரியாதவர் இல்லை, நிறைய விஷயம் தெரிஞ்சவர். இருந்தாலும் அவர் மனசு கஷ்டமாக போயிடுது, இது மாதிரி ஆகிடுதே அப்படின்ட்டு. சரி அப்படியே பண்ணிவிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இவரை போய் தருமபுரம் சுவாமிநாதனே போய் கூப்பிட்டேன். இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அவருக்கு என்ன கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது எங்கள்கிட்ட? ஒன்றும் இல்லை. ஏதோ ஆக்ஷன் போய் கொண்டு விட்டு கையில் இருந்த பணத்தெல்லாம் திரட்டி வேணால் கொஞ்சம் கொடுக்க முடிஞ்ச ஒழிய ஒரு தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஓதுவாராச்சே இவர் கொடுக்கணும்னு மனசு இருக்குது, கொடுக்க முடியல. அந்த கோவிலுக்கும் வருமானமும் இல்லை, என்ன தான் பண்ண முடியும்? இருக்கிறத வச்சு அது ஒரு பாடணும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கீழ்கோவிலுக்கு திருப்பணி பண்ணணும்ட்டு எனக்கு ஒரே இதுவாக இருந்தது. அது ஒரு 1990களில் தான் அது நடந்திருக்குன்னு ஞாபகம் எனக்கு. அப்போது 50 வருஷம் எடுத்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகி அது ஊர்லேயும் அதை பற்றி ஸ்ரத்தை எடுத்துக்கல. உடனே என்ன பண்ணேன், அந்த ஊருக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி கோயில் விடக்கூடாது, இப்படி போட்டால் இடிஞ்சு போயிடும், அப்புறம் நம்மளே நம்ம ஊர் கோயிலை கவனிக்கலான்னு பண்ணி வெளியூரில் தான் அந்த எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், எந்த சாமிக்குமே இங்கே விமானம் இல்லாமல் இருக்குது. பிள்ளையார்லேருந்து எல்லா மூர்த்திகளுக்கும் விமானம் இல்லாமல் இருக்குது. சுவாமிக்கு மட்டும் இருக்குது, அம்பாளுக்கு இருக்குது. மலை கோயில் அது கூட இல்லாமல் இருந்தது. இந்த 2 கோயிலுக்கும் சுவாமி அம்பாளுக்கு விமானம்லாம் கண்டிப்பாக வரும். அது கஜபிருஷ்ட விமானம் மாதிரி அமைஞ்ச சுவாமி அந்த இதில் அது அந்த திருவாச்சி மாதிரி இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு. அந்த யாழியோட அமைப்பில்
அதில் ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு விதமான வேலைப்பாடு இருக்கும். ஒரு கந்தர்கள் இருப்பா, ஒரு ஸ்டார் இருக்கும், ஒன்று வந்து வேறு புஷ்பங்கள் போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையான வேலைப்பாடு, அந்த நாள் வேலைப்பாடு சபதிகள் பண்ணியிருக்கா. அது எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து அந்த மீட்டிங்கு வந்திருந்தவாள்னா வந்து ஈவோ ஒன்று வாயை திறக்கல, கமிட் பண்ணிக்கவே இல்லை. ஊருக்காராலும் வந்து வாய் மூடிட்டு இருந்தான். நான் சொன்னேன், இப்படிலாம் இருந்தால் முடியாது. பிள்ளையார் சன்னதியை ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க, நீங்களாக உங்கள் ஃபேமிலி பண்ணுவீங்களோ, நீங்கள் வெளியிலேருந்து வசூல் பண்ணி பண்ணுவீங்களோ, அதெல்லாம் பிள்ளையார் உங்கள்கிட்ட பொறுப்பாக கொடுத்துருவேன். விமானத்தை கட்டிட்டு பெயிண்ட் அடித்து கொடுத்துருவோம் அப்படின்னு. அதே மாதிரி முருகன் ஒருத்தரை பிடிச்சி அப்படி ஒருத்தரையாக அந்த ஊருக்காரோட பண்ணி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் சொன்னேன், இருக்கிறதே வந்து ஜாஸ்தி செலவு வைக்கிறது சுவாமி விமானம் தான். இது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா ஆகுது. சபதியே ஏகப்பட்டது கேட்குறாரு. அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேனோ, யார் காலையாவது விழுந்து அதை பண்ணிவிட சுவாமி நடத்துப்பார், அந்த தைரியத்தை நான் வாக்கு கொடுத்துட்றேன் அவ்வளோதான் அப்படின்னு. சரின்னுட்டேன். எல்லார்ட்டையும் கைது வாங்கிட்டான். நான் அதுக்கு வந்துவிட்டேன். என்ன ஒழிய என்னடா அது என்ன போகும், அந்த நாளில் 1.5 லட்சங்கிறது இப்போ எவ்வளோ இருக்கும் சொல்ல முடியாது. அப்படி கமிட் பண்ணிட்டு வந்துட்டோமே, எப்படி நடக்க போகிறதோ தெரியும் கவலையில். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு உட்காந்துருக்கேன். அப்போ திடீர்னு யாரோ காது தட்டு உள்ளே வந்த மாதிரி இருந்தது. வந்துட்டு பார்த்தா பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர். அவர் ஃபாரினில் ஏதோ ஆஃப் ஷோர் ட்ரில்லிங்கில் இருக்கார், ஆயில் ட்ரில்லிங்கில். அவர் இந்தியா வந்துட்டு அப்புறம் என்கிட்ட வந்துட்டு இந்த இதெல்லாம் கோவில் ஆக்டிவிட்டிலாம் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டார். நடக்குது சார், இன்றைக்கி கூட போயிட்டு வந்தேன், இது மாதிரி ஒன்று ஒத்துன்னு வந்துட்டேன், எப்படி நடக்க போகிறது தெரியலையே அப்படின்னு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் என்னால் கான்ட்ரிபியூஷன் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை மறுக்காமல் வாங்கிக்கணும் அப்படிங்கிறார். நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்சது கொடுங்க, நான் அதுக்கிட்ட கேட்குறேன், எல்லாத்தையும் சேர்த்தா பண்ண போகிறோம், ஏதாச்சும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னேன். சரின்னு ஒன்று அவர் என்னன்னு சொன்னார், நான் செக்காக கொடுத்துட்றேன் என்ன. சரி எழுதி கொடுக்கணும். அவர் வாஸ்தவமாக சொல்கிறேன், அவர் என்ன எழுதினார் நான் பார்க்கவே இல்லை. அது கொடுத்து நான் இப்போ உள்ளே கொண்டு சாமிகிட்ட வந்து வச்சுட்டு நான் அவரை வழி அனுப்பிச்சிட்டு வந்து பார்த்தாக்க அதில் வந்து 25,000 ரூபா அழிச்சிருந்தார். ஐயோ, அந்த 25,000 இன்றைக்கி எவ்வளோ லட்சமாக எனக்கு தெரியாது. அது எழுதியிருந்தார். நான் அப்புறம் ஃபோன் பண்ணேன், அவர் வீட்டு கூட போயிருக்க மாட்டார். என்ன இப்படிலாம் நீங்கள் கொடுங்க, நான் ஏதோ ஒரு 500,000 கொடுத்தா அப்படியே நான் செக்குரிவி மாதிரி சேர்த்துக்கிறேன்னு பார்த்தேன். இல்லை நான் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக இதே 25 கொடுக்க போகிறேன், நீங்கள் மாட்டேன்னு சொல்லக்கூடாது, வாங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டார். எனக்கு உயிரே வந்தது. ஏன்னா அந்த திருப்பணி பாதி முடிஞ்சு போயிட்டா மாதிரி தான், முக்கால்வாசி முடிஞ்சு போயிட்டா மாதிரி தான். இது நடந்து 10 நாள் கழிச்சு 100 வர அவரும் 20,000 கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தெய்வமாக நடத்திக்கிறது ஒழிய நம்ம எதாவது பிரயத்தனம் பண்ணோமா, யாரையா போய் கேட்டோமா, இல்லை கவர்மெண்ட்கிட்ட போய் சப்போர்ட்டு கேட்டோமா, ஒன்றுமே உள்ளூர்காரால கேட்டோமா, ஒன்றுமே கிடையாது. இது நான் பண்ணினேன் இல்லையே. அது மாதிரி நம்ம அவர்கிட்ட ஒரு முழு நம்பிக்கையோடு இருந்துட்டோம் அப்படின்னா நடக்காத காரியம் எதுவுமே இல்லைங்கிறத சொல்ல வந்தேன். இது இதுக்காக சொல்லிக்கல, நடந்ததுக்காக சொல்கிறது. நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை நிகழ்ச்சியை சொன்னால் தான் இந்த நாட்டில் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரைங்கிறது. இல்லாட்டா அது கதையில் எழுதிட்டு போயிட்டான் அப்படிங்கிற அப்படி சொல்லவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம், அவரவர் அனுபவம் வந்து வித்தியாசப்படும், அவ்வளோதான் ஒழிய நிச்சயமாக அனுபவம் இருக்கும். மெட்ராஸில் வந்ததுக்கப்புறம் இந்த சுவாமி போய் எடுத்துன்னு வந்துடணும்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்பா சொன்னார், இதெல்லாம் நம்மளால முடியுமாடா, நம்மளாம் ஆஃபீஸுக்கு போகிறோம், காத்தால மடியாக இருந்துட்டு சுவாமிக்கு நேர்த்தியை வச்சு பூஜையை பண்ணி இவ்வளோவனும் பண்ணிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுங்கிறது அது முடியாது. நீனும் ஷிஃப்ட் எல்லாம் போகிற, உன்னால் எப்படி முடியும்? நான் போகிறேன் 10 மணி ஆஃபீஸ்னால் கூட நான் அதுக்கு இதெல்லாம் முடிச்சு நான் 8 மணி கிளம்புறதுன்னு சிரமம் தான் இல்லையான்னார். அதனால் அவர் அதை உடனே சரின்னு ஒத்துக்கவும் இல்லை. நானும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நச்சரிச்சுட்டே இருந்தேன், என்ன இருந்தாலும் நான் பார்த்து சுவாமி விடக்கூடாது, எடுத்துன்னு வந்து வச்சுருந்தோம், நம்ம எப்படி அதுக்கு பூஜையோ அவர் நடத்திப்பார், எனக்கு கவலைப்படாங்க அப்படின்னு அப்பாவுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து போய் வாங்கி வந்துருங்கப்பான்னு சொல்கிறேன். அவருக்கு என்ன தோணித்தோ தெரியல, போவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கு புரியல. அப்புறம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். எங்கள் தாத்தா சிவகதி அடைகிற அன்னைக்கு ராத்திரி 2 மணி இருக்கும் போல இருக்குது, லேசாக மாற வலிக்கிறதுனால அவ்வளோ தைக்கிறதையே அதை பண்ணியிருக்காரு. மத்தியானம் என்னை கூப்பிட்டு வச்சுன்னு மத்தியானம் சாப்பிட்ருக்காரு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ராத்திரி இது மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான். ஒரு நிமிஷமாக சுவாமிகிட்ட போயிட்டார். அவருக்கு முன்னாள் தினம் சாயந்தரம் சந்தியாவனம் பண்ணிட்டு உட்காந்துருந்துருக்கார் தாவாரத்து ஓரமாக. அப்போது கொடுத்துன இருக்கிற சாஸ்திரிகள் வந்து கேட்டாராம், நீங்கள் இவ்வளோ சந்தையாக பண்ணுறதில்ல, உங்களுக்கு அப்புறம் இந்த 5 பிள்ளைகள் இருக்காரு, யார் பண்ண போகிறா ஏதாதுன்னு கேட்டுருக்காரு. நீங்கள் இது ஏன் கேட்டார் தெரியல. கேட்ட உடனே எங்கள் ராதா ஏன் என் பேரன் இருக்கானேன்னு, இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு இப்படி சொல்கிறாரு, 5 பிள்ளைகள் இருக்க போது பேரன் பண்ணுவான்னு சொல்கிறாரேன்ட்டு
வாத்தியாருக்கு ஒன்று புரியல. அவரை போய் கேட்டுருக்கார், என்ன இப்படி பேரம் பண்ணுவான்னு சொல்கிறாள் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. இவர் சொன்னாரா, என்னமோ எனக்கு தோணித்து நான் சொன்னேன். அதுக்கு பிறகு ஒன்றும் சொல்லலையா. ராத்திரியே இவர் போயிட்டார். அப்புறம் தான் சொன்னேன், உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சுவாமி ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை விட்டு போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, எங்கள் அப்பா நீ போய் வாங்கிட்டு வாங்குறார். நான் சொன்னேன், என்னப்பா எனக்கோ வயசு 25 வயசு தான் இப்போது, நீங்கள் நான் போனால் அவரை பரிவாடெலாம் எடுத்து கொடுப்பாளா சுவாமியை, நீங்கள் வந்தேன்னா அது ஒரு மாதிரி, நான் வேணால் கூட வரேன்னு அதை பற்றி இல்லை. இல்லை இல்லை நீ போயிட்டு வா, நான் கார்டு வழியோட கொடுத்துருவோம் அப்படின்னு அவள் பெரியவா வாக்கு எப்படி பரிசுன்னு பாருங்கன்னு சொல்கிறேன். பேரம் ஒன்று வாங்கின பேரன்ட்ட தான் போகும்னு சொல்கிறாரோ நம்ம தெரியல, அதுக்கு அர்த்தம் அன்றைக்கி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு தெரிஞ்சுது. அப்புறம் போனேன், அந்த வாத்தில் கொடுக்குறதுக்கே பாவம் அழுதுன்றதை முடிச்சா. சுவாமி விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. ஏன்னா அந்த நாளைக்கு வாத்தில் பூஜை பண்ணிருந்த சுவாமி. அப்புறம் சுவாமி எடுத்துகிட்டு வந்து ஆற்றுல வந்து விதவிதமாக தெரிஞ்ச வரைக்கும் அலங்காரம் பண்ணி சுவாமி ஆனந்தமாக சஷ்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து தாத்தாவும் இந்த தாத்தாவும் காமாயிட்டோம். அந்த தாத்தா முன்னாடியே போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸில் நாங்கள் இருக்கிற போது நான் வந்து தனியாக சூழமேடு எனக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கி கட்டிட்டு சுவாமி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு ஆஃபீஸும் போயிட்டு இருந்தேன். அப்போ ஷிஃப்ட்டு விட்டு தொந்தரவுலாம் கிடையாது. வேறு இடத்துக்கு வேறு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தனால காத்தால் ஒரு 7 மணிக்கு போனேன்னா சாயந்தரம் 6 மணிக்கெலாம் வந்துடுவேன். அதுக்குள்ளே வந்து சீக்கிரமாக எழுந்துட்டு இத்தனையும் முடிச்சுட்டு தான் ரோட்டில் காலை வைக்கிறது. அதுக்காக எதையுமே குறைக்கிறது கிடையாது. சுவாமி விஷயத்தில் குறைக்க மாட்டேன். சாயந்தரம் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சுவாமிகிட்ட போய் பூ போடுறதோ விளக்கேற்றி வைக்கிறதோ எல்லாத்தையும் நம்ம ஆற்றுல இருக்க பணத்துக்கு போய் நான் சுவாமிகிட்ட பண்ண மாட்டேன். பொம்னாட்டியில் யாரும் பண்ணவும் கூடாது, பார்த்து பழக்கமும் கிடையாது. அதனால் தீபத்தை ஏற்றி வச்சுருவா, சுவாமிகிட்ட நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு சந்தியாவனம் பண்ணுறதோடு சரி என்னோட வேலை. மறுநாளைக்கு தான் மடியாக தான் பண்ணுற வழக்கம். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு தைக்கிருத்திகை நடந்தது. அன்றைக்கி காத்தால் தைக்கிருத்திகைலாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸும் போயிட்டு சாயந்தரம் வந்து ஏதோ பாராயணம் என்ன பண்ணுறது. பாராயணம் பண்ணுறபோது பின்னாடி யாரோ கதவு தட்டாமல் இருந்து போய் திறந்தா. கதவு திறந்தாக்க யாரோ 2 பொண்கள் நின்றுட்டு இருந்தா. அவள் இவருக்கு தெரிஞ்சவா போல இருக்குது, கோவிலுக்கு வருவா பார்த்துருக்கா போல இருக்குது. அவளை கூட அழைச்சிட்டு வந்து உட்காந்து வச்சா. அதில் ஒருத்தி வந்து அவள் யாரோ வந்திருக்காளான்னு திரும்பி பார்த்தனோடய யாரோ தெரிஞ்ச வந்திருக்காள். நான் இந்த பக்கம் திரும்பிட்டு நான் பாட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். அவள் என்ன பேசுது, அதுக்கு அவளை கூட பேசிக்கிட்டோமேன்ட்டு இருந்துட்டேன். அதில் ஒருத்தி கேட்டால், ஒருத்தி என்ன பண்ணுறா, இதோ கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு இத்தனாம் தேதி கல்யாணம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவேன். இவன் ஒன்று சொல்கிறேன் சார், அதுக்கு என்ன வரேன்னு இருக்கேன். அப்போது வந்து திடீர்னு சின்ன என்ன ஆயிடுச்சு, பேச ஆரம்பிச்சுட்டேன். என்ன பேசினான்னா, நீ என்ன நன்னா பூஜை பண்ணுற அப்படின்னு. அது மட்டும் காது கேட்டுது. அப்போ திரும்பினேன். திரும்பினோடனே யாரை பார்த்து சொல்கிறா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு விஷயத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. என்னை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு தான் அவ்வளோ 22 வயசு இருக்கும். அவள் வந்து ஒன்றை தான் சொல்கிறேன், நீ என்ன பூஜை பண்ணுற அப்படிங்கிறா. அப்போ தான் புரிஞ்சுது சுவாமி வந்திருக்கார் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் சொன்னேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா நாள்லேருந்து நீ தாத்தா சுவாமி இருக்கார். எவ்வளோ வேதோக்தமாக எவ்வளோ பண்ணியிருப்பா, எவ்வளோ சதையாக பண்ணியிருப்பா, ஆச்சாரமாக. அந்த அளவில் என்னால் பண்ண முடியலையே, நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறீங்கள அப்படின்னு நான் பெரிய சாமர்த்தியமாக சொல்கிறாப்புல சுவாமியை மடக்கிறாப்புல கடி வந்துட்டேன். தப்பு தான், கேட்டுக்கூடாது. கேட்ட உடனே அதுக்கு அந்த பொண்ணு மூலமாக சுவாமி சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் நீ நல்லா பூஜை பண்ணுறேன்னுட்டு, நீ ஏன் இல்லைங்கிற அப்படின்னாரு. அப்போ வந்து வாடாடா இது சுவாமி இப்போ சொல்கிற போது நம்ம குறுக்க பேசக்கூடாதுன்னு அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை எனக்கு இன்னும் நிறையா பண்ணி பார்க்கணும், நிறையா அழகாக அலங்காரம் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ சொல்கிற, நீ வந்து உனக்கு விதவிதமாக பண்ணி பார்க்கணுன்னு ஆசை, அவ்வளோதானே. என்னை எவ்வளோ வேணால் அழகாக அலங்காரம் பண்ணிப்பார், நான் உனக்கு அதுக்கு நிறைய நேரம் சந்தர்ப்பம் நிறைய ஒதுக்கி தரேன், நீ பாரு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இப்படி ஒரு அனுகிரகமானுட்டு. அது ஆச்சா இந்த 2 பேரில் அக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த சுவாமி வந்த பொண்ணு தங்கிட்ட சொல்கிறா, நீங்கள் வாத்துக்கு வந்திருங்கள், ஏதாவது நல்ல ஏதோ சொல்ல போனேன் அவளுக்கு அப்படின்னு அவன் ஏதோ ஆரம்பிச்சு கொடுத்தா. அப்போ அவன் சொல்கிறா, அந்த சுவாமி சொல்கிறார், இவாத்தில் நீ 2 பேரும் ஒரே தான் இருந்தாலும் இவாத்துலன்னு சொல்கிற சுவாமி ஆச்சு. அதனால் இவாத்தில் என்னை வேலை வச்சு பூஜை பண்ணுறா, நீங்களோ என்னை வந்து விக்கிரகமாக வெள்ளி தேவசாமியோட வச்சு பூஜை பண்ணுறேன். கல்யாண கோலத்தில் நான் இருக்கேன். அவளுக்கு வந்து குலதெய்வம் வந்து
ஆய்க்குடின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆய்க்குடிங்கிறது தென்காசி கிட்ட இருக்குது. அது நான் தான் சொல்கிறேன், சுவாமி சொல்லலை. ஆய்க்குடி அவளுக்கு இது அங்கே தான் அது வேலை வச்சு அவள் பூஜை பண்ணுறான். உங்களுக்கும் சுவாமி மேலே இதுக்கு நான் கல்யாணம் போகிறது உங்கள் காலத்தில் இருக்கேன், தலைமுறையாக இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஒரு இது விளக்கம் மாதிரி விளக்கம் மாதிரி கொடுத்தாரு சுவாமி. அப்படி சொல்லிவிட்டு இப்போ அந்த சின்ன பெரியவ கேட்குறா, அவளுக்கு ஏதாவது நல்லா சொல்ல போகிறேன், ஆசீர்வாதம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன், மறுபடியும் என்னோடய சின்ன புத்தி அது மறந்து போயிடுறது சமயத்தில், எப்படி குறுக்க பேசக்கூடாதுங்கிறது எனக்கு அந்த சமயம் சைக்காது. நான் என்னமோ மேலே நினச்சின்னு சொன்னேன், சுவாமிக்கு தெரியாதா இது இது கொடுங்க அது கொடுங்கன்னு நம்ம ஏன் கேட்கணும் சுவாமிகிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டேன். சொன்ன உடனே சிரிச்சா பாருங்க, ஆறு சிரிக்க அந்த ராஜாக்கள்லாம் சிரிப்பாப்பா, அந்த மாதிரி சிரிச்சா. எனக்கு என்னடா தப்பா சொல்லிட்டோமா ஏதாவது அப்படி எனக்கு பயமாக போயிடுது, நிஜமாக உடம்பு உதற ஆரம்பிச்சுடுது. உடனே அதை சிரித்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறா, ஒருத்தர் என்ன இது கூட அது கூடன்னு கேட்குறா, நீ என்னடான்னா எல்லாம் எனக்கு தெரியும் அதனால எதுக்கு கேட்கணும்னு சொல்கிறியே அப்படிங்கிறா. சொன்ன உடனே நான் சொன்னேன், அதுதானே சுவாமி நிஜம், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது. நான் வந்து பிரார்த்தனைங்கிறது என்னோட புத்தி அவ்வளோதாங்க அதை காட்டுறது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சர்வக்கியம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, என் மனசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதை சொல்றியா, அது சரி அப்படிங்கிறாரு வழி. அதுக்கு மேலே ஒன்றும் சாமி ஒன்றும் சொல்லலை. அப்புறம் டாபிக் மாற்றிட்டார். உடனே நீ வந்து பூஜையெல்லாம் பண்ணுற சரி, எனக்கு நிறையா ஆச்சாரம் வேணும் தெரியுமோ உனக்கு அப்படின்னார். எங்கள் பெரியவர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னேன். அது வந்து நீ வந்து பொம்மநாட்டிகள்லாம் என்ன பூஜை பண்ணக்கூடாது இந்த பாத்தில் தெரியுமா உனக்கு? இல்லை இன்னி வரைக்கும் அப்படி தான், யாரும் பூ கூட போட மாட்டா, விளக்கு மட்டும் வழியில் ஏற்றி ஓட வழி உள்ள சுவாமியை தொடுறதுங்கிறது பூஜை பண்ணுறதுங்கிறது ஊரில் இல்லைன்னா கூட அது மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியேருந்து நிவேத்தியத்தை பண்ணிட்டு போன வழி வழி உள்ள சுவாமியை தொட மாட்டா, வழக்கம் இல்லை அப்படின்னு. எனக்கு திருட்டு கலங்கக்கூடாது தெரியுமா ஒன்று ஒன்றா கேட்குறாரு. திருட்டு அது மாதிரி தான் பாத்தில் ஒன்றும் கிடையாது, நான் தனியாக தான் பூஜை உள்ள வச்சுருக்கேன், அதுக்காக தான் கலக்கக்கூடாது, வர போகிற விளம்பரம் இருப்பா ஆச்சாரமாக இருப்பாடுங்கிறதுக்காக தான் மடி வளர்த்தி தான் அதுதான் நான் தினம் கட்டின்னு தான் பூஜை பண்ணுறோம். 2 பேரும் குளிக்காமல் நெய்வேதியம் வைக்கிறது கிடையாது, அப்படி தான் பண்ணுறோம். கிருத்திகைக்கும் அப்படி தான், ஒரு வெண்பொங்கல் வைக்கிறா, சக்கரை பொங்கல் எல்லாமே அந்த மடியாக பண்ணுறது தானே மொழியை வந்து உங்களுக்கு ஆச்சாரஹீனமாக எதுவுமே பண்ணுறது இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் சரிதான், நீ எதையும் அந்த மாதிரி மனசில் வச்சுக்கோ, யாரையும் வந்து இது மாதிரி என்கிட்ட இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஒன்றையும் சொன்னான் என்னென்னா, நான் உள்ளே போய் பூஜை உள்ளுக்குள்ளே போய் என்னை தொட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறா. என்ன நான் வந்து அப்பவும் அந்த குறுக்கு பற்றி என்னை போட்டு போக மாட்டேங்கிறது. நான் சுவாமி சொன்னேன், இப்போ தானே நீங்கள் சொன்னேன் பொம்மநாட்டி போய் தொடக்கூடாதுன்னு சொன்னேன். பொம்மநாட்டி ரூபத்தில் உள்ளுக்குள்ள அந்த சுவாமி இருக்காருங்கிறது எனக்கு அந்த அஞ்ஞானம் எனக்கு மறைச்சி விடுதுக்கண்ணே. நீங்கள் தானே சொன்னேன் அப்படியே அவர் போய் மடக்கிறேன். அப்போ சொல்கிறார் சுவாமி, என்னையே நான் தொடக்கூடாதுங்கிறியா அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு. நான் அப்புறம் சொன்னேன், அதை தடுக்கிறதுக்கு நான் யார், தாராளமாக உள்ளே போகும் அப்படின்னு. அப்புறம் உள்ளே போனார். அது பொண்ணு தான் சொல்கிறேன். உள்ளே போனேன். நான் பின்னாடியே போய் தொட்டாளா தொடலையா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா சுவாமி உள்ளே போகிறார், அவர் தொட்டு பார்க்க போகிறது, நான் எனக்கு உள்ளே போய் பார்க்கணும், நான் இப்படி லீவ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி உள்ளே வெளியில் வந்து அவர் அப்படியே சாஞ்சிட்டார். அவ்வளோதான், சுவாமி வந்துட்டு இதுவாகிட்டார். அப்போ தண்ணி எடுத்து வந்து தெளிச்சு அப்புறம் அவளுக்கு ஒன்றுமே தெரியல என்ன நடந்தது, என்னமோ இங்கே வந்து நான் எங்கள் காலத்தில் வந்து விழுந்திருக்கேனேங்கிறான். இல்லைம்மா ஒன்றும் இல்லை, எங்கள் காலத்து சுவாமி உன்கிட்ட வந்து மூலமாக பேசியிருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உனக்கும் நல்லது தான், எல்லாருக்கும் கேமத்தை தான் கொடுக்குறது சுவாமி, வேறு வழியே யாரையும் பயமுறுத்துறதுக்காகவோ அப்படிலாம் நம்ம பயந்துடாது, நீ தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிட்டோம். அந்த ஒரு நாள் தான் அவள் வந்தாள வழியை பார்த்துக்கு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சினேன், இது இந்த ஒரு ப்ளஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சுவாமி வந்திருக்கார், வேறு எதுக்காகவும் வரல. இந்த கல்யாண பத்திரிக்கை நான் இல்லாத போது மதியானம் வேலை போகக்கூடாதா, காலை வேலை போகக்கூடாதா, நான் இருக்கிற போது அதுவும் ராத்திரி 7:30 8 மணிக்கு வந்து கொடுக்கணுமா, உழுதோடு வந்து கொடுக்க மாட்டாடா. இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்க்கறது தானே. இது மாதிரி அகாலத்தில் வந்து யாரும் வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு நம்ம பார்க்க மாட்டோம். அது மாதிரி
இதெல்லாம் சுவாமி இருக்கார் நம்மளோட இருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு திருஷ்டாந்தம். நான் வந்து இதுக்காக சொல்லிக்கல, நடந்தது ஒரு இது கூட அந்த இன்சிடெண்ட்டை மாற்றாமல் நடந்தபடி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா தெய்வம் இருக்கான்னு நம்பிக்கை இருக்கிறவாளுக்கே ஒரு சந்தேகமான சமயத்தில் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் சுப்பிரமணிய சுவாமியோட இதை சொல்ல போனாக்க நீங்களே பார்த்துருப்பேன். சாஸ்திரநாமத்தில் முதல் நாம என்ன, ஓம் அசிந்த சக்தயே நமஹ அபராஜிதாய நமஹ அப்படின்னு வரும். அசிந்தத்துக்கு அவரோட சக்தி யாரால் அடக்க முடியும்? அப்பேற்பட்ட நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் கடந்த ஒரு ஜோதி ஸ்வரூபம் அது. இதுலேயே வரும் பெரிய புராணத்திலேயே கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, அப்படி தான் வந்து நடராஜாவை சொல்கிற வர்ணிப்பார் சேர்க்கிறார். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்மளோட இமேஜினேஷன் ஒரு இடத்துல நின்றுடும். அதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாது, வார்த்தையே நின்றுபடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கே வர நம்ம பார்ப்போம். எப்போ பார்ப்போம்? உடனே பார்க்க மாட்டோம். ஒரு சில பாடும்போது நம்ம அறியாமல் அந்த அர்த்தத்தில் ஈடுபட்டு அந்த அடுத்த வரி பாடாமல் கண்ணிலேருந்து ஜலம் வந்துடும். திருவாசகம் பாடுறப்போ சர்வசாதாரணமாக நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அது வரத்துக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் அந்த பாட்டை பாடிட்டே இருந்தால் தான் வரைங்குது அந்த அனுகிரகம் வரத்துக்கு. இப்போ எவ்வளோ பேர் சங்கீத கச்சேரி பண்ணுறா, தேவார கச்சேரி பண்ணுறா, அவன் கண்ணிலேருந்து ஜலம் வந்து நான் ஒரு கச்சேரி கூட நான் பார்த்ததில்லை. அது ஏன் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ்க்காக பாடுறாளா, தன்னோட சாமர்த்தியத்துக்காக காட்டிக்கிறதுக்காக பாடுறாளா, இல்லை சம்பாவனைக்காக பாடுறாளா என்னன்னு தெரியல. இன்னும் ஒன்று சொல்கிறோம், அமிர்த வருஷினி பாடினா மழை வரும், மேகராக குறிஞ்சி பாடினா மழை வரும், இப்படின்லாம் இருக்குது. ஆனால் வரலையேன்னு ஒன்று ரிப்போர்ட் சொல்ல மட்டும் எல்லாரும் வந்துடுறா. அதை நம்ம எப்படி பாடிருக்கோம்? மகாபிரிவா இருந்தபோது எல்லோரும் போய் சொன்னாலும், இந்த மாதிரி நாங்கள் விராட பருவம் படிக்கிறோம், இந்த மாதிரி மழை வரத்துக்காக இதெல்லாம் பண்ணோம், அது பண்ணோம் இதெல்லாம் சொன்னாலும். அப்போது பெரியவா கேட்டாலும் கேள்வி, அவள் பண்ணினவா என்ன சிறந்த எப்படி பண்ணினான்னு கேட்டாலும். ஒன்றும் இல்லை, காத்தால் 7 மணிக்கு ஆரம்பிப்பா, காத்தால் ஒரு டிஃபன் கொடுத்துருந்த அவளுக்கு காஃபிக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டு அப்புறம் போய் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டாம்ன்றாலும். அந்த மாதிரி எதுவுமே வந்து நியமம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்ல வரதுக்காக ஆச்சாரியால் சொன்னால் அப்படி வெறுமையத்தோடு பூஜை பண்ணணும். நல்லா இப்படி சாப்பிட்டு காஃபிக்கெல்லாம் சாப்பிட்டு பண்ணுறது தான் சிரார்த்தமே இப்படி தான். சிரார்த்தம்னா சாப்பிட்டு வந்து பண்ணுறதோ 2 இட்லி ஆகிட்டு வந்து பண்ணுறேங்கிறதுலாம் அபத்தம். பித்திருக்கள் காரியமாக ஆகட்டும், தேவ காரியமாக இருக்கட்டும், நம்ம வேலை ஃபுல்லாகவே இருக்கக்கூடாது, காய போடணும். அது அப்போ தான் அது லைக்கும் மனசு. அது இல்லாமல் இப்போ ஏகாதசிங்கிறோம், நான் பாருனேன் அது எதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் ஒழிய விஷ்ணுவே நினைக்காம என்ன ஏகாதசி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அதில் லைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உபவாசம் விரதம் அதெல்லாம் வச்சுருக்கிறது காரணமே. அப்படி இது பண்ணுவோம். அப்படி நம்ம கொஞ்சம் நாளாக ஆக அதெல்லாம் நம்ம கூடயே இருக்குங்கிறத நிச்சயமாக அது வந்து சுவாமிக்கு கூட இருக்காருங்கிறத இதை நான் எதுக்கு சொல்கிறேன், இது சின்ன வயசு குழந்தைகளுக்காக சொல்கிறேன், பெரியவாளுக்காக நான் சொல்கிறேன். பெரியவாளுக்கு அவளுக்கு நிறையா அனுபவம் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்குலாம் அந்த சந்தேகம் நிறையா வருது. இது சுவாமி நிஜமாக இருக்காது, கோவிலில் பார்க்கலாம் வரும் கல்லடி மரத்தடி மண்ணு தானா அப்படின்னு ஒரு பெரிய சாமர்த்தியமாக கேட்குற மாதிரி கேட்குறாளே. நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது. அவள் வந்து தெய்வத்தை கண்ணால் பார்த்தவா, பல பேர் கனவுல பார்த்தவா, நம்ம ரெண்டுமே பார்க்காதவா. ஆகினால தான் அவளுக்கு இதெல்லாம் இந்த அனுபவத்தை சொல்கிற போதாவது ஏதாவது ஏறதான்னு பார்க்குறோம். ஒரே ஒரு அனுபவத்தை நான் உள்ள பகிர்ந்துக்கிறேன். திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். திருச்செந்தூருக்கு வந்தபோது மார்கழி மாதம், உங்களுக்கு தெரியும், அந்த சமயத்தில் இந்த ஐயப்பன் மலைக்கு போகிற கூட்டம்லாம் வரும். சரியான கூட்டம். ராத்திரி 9 மணியாக ஆயிடுது. அப்போ சொன்னால் 5ஆம் தரத்துக்கு முடிஞ்சிருக்கோம், இடம் நடந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கூட்டத்தை தாண்டிலாம் உங்களால் போக முடியாது. போய் நீங்கள் தங்கிட்டு காத்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகலான்ட்டு. அதே மாதிரி காத்தால் போகணும். காத்தால் போனால் நேற்று 4:30 மணி 4:45 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். போனால் அலமோதிர கூட்டம். உள்ளே போகிறதுக்கு இந்த ஸ்பெஷல் டிக்கெட் ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லாம் வெளியில் பயங்கர கியூ. இப்போ என்னன்னா 4-5 மணி நேரத்துக்கு வந்து விட போக முடியாத மாதிரி இருந்தது. என்னடா இப்படி ஒரு சோதனை வந்துடுது, அது இருந்து நம்ம முருகனை முதல் தடவை பார்க்க வந்திருக்கோமே, இப்படி ஆகிடுதுன்ட்டு மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் என்ன பண்ணேன், நான் என் காத்திரையோடையும் சேர்ந்து 2 பேரும் வந்து
சரி நமக்கு கொடுத்து வச்ச வேலை தான். உள் பிரகாரத்தை மட்டும் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு சுப்பிரமணிய சுவாமி சன்னதி பார்த்து ஜபத்தை பண்ணிட்டு போயிட்டோம். அப்புறம் அடுத்த தடவை வரும்போதெல்லாம் பார்ப்போம், நமக்கு கொடுத்து வச்சு இவ்வளோ தான் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு ஆகணும். 2 பேருமே உள் பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சுப்பிரமணிய சுவாமி சன்னதி ஒன்று இருக்கும். அது வடிதேவி சாமியோட பாருங்க உற்சவமூர்த்தி. அந்த இதில் யாருமே இல்லை. அங்கே உட்காந்து எனக்கு சுப்பிரமணிய சுவாமி ஜபம் உண்டு. ஜபத்தை பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமாக ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வந்து பிரதட்சணத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டான். நம்ம ஊருக்கு கிளம்பிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு பிரதட்சணம் பண்ணுறோம். பிரதட்சணம் பண்ணுற போது இந்த சுவாமிகிட்ட போயிட்டு வரவா வெளியில் வந்து ஒரு வாசப்படி இருக்கும். அந்த வாசப்படி வழியாக தான் எல்லோரும் வருவாள். அதில் பார்த்தா ஒரே நேரத்தில் ஒரு 50 பேரை தள்ளி விடுவாங்க போது உள்ளே தவறு தள்ளி விடலாம் வெளியில். ஏன்னா அவ்வளோ கட்டு விடுங்க கூட்டம். ஒரு பியூன் ஒருத்தவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு டபாலி போட்டுன்னு ஒருத்தம் எல்லோரும் தள்ளி விடுறான். நான் சொன்னேன், பார்த்தியா நம்ம உள்ளே போயிருந்தால் கூட முதல்ல சாமி பார்க்குறதே கஷ்டம். அப்படியே பார்த்தா கூட இந்த நெரிசலில் நம்மளை தள்ளி விட்டாலும் நம்ம எங்கேயாரும் போய் விழுந்தா என்ன இருக்குது நம்ம பார்ப்போம். நம்ம உள்ளேருந்து வெளியில் வராளை பார்க்குறதே விசேஷம். அவளுக்கு அது கிடைச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நான் சொல்லிட்டுருக்கேன். சொல்லிட்டு இருக்கிற போது அந்த டபாலி போட்ட பியூன் வந்து கையால் ஜாடை காமிச்சான், வாங்குங்கிற மாதிரி. நான் நம்மளை தான் சொல்கிறாளோன்னு சொல்லிட்டு யாரையாவது சொல்கிறேன். நான் திரும்பி பார்க்குறேன், வேறு யாரும் என்கிட்ட இல்லை. இல்லை நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். உங்களை தான் சாமி, அங்கே தான் சாமி தான் கூடுவான். உங்களை தான் சாமி, நீங்கள் வாங்க கிட்ட போகணும். என்னப்பா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். எங்கேப்பா பார்க்குறது? உள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது. அந்த வழி பூரா 50 பேரை வழியில் வந்து விழுந்துட்டு இருக்கான். நான் எப்படி நான் உங்களை ஆக்ஷன் பண்ணேன் சாமி அப்படிங்கிறான். அவன் என்ன பண்ணான், என் பின்னாடி வாங்கணும்னா 2 பேரையும் தள்ளிட்டு அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு ஆள் தான் நுழையலாம். அந்த அளவுக்கு இடத்த பண்ணிட்டு அவன் முதல்ல போனான், அவன் பின்னாடி போனான். உடனே திரும்பினோடனே ரைட்டில் திரும்பினோடனே ஷண்முகர் சன்னதி வந்துடும். திருச்செந்தூர் போனவாளுக்கெல்லாம் தெரியும். ஷண்முகர் வந்து அந்த சமுத்திரத்துக்கு போயிட்டு வந்தவர். அந்த சன்னதியில் எங்களை கொண்டு அந்த மண்டபத்துக்குள்ளே கொண்டு விட்டுட்டான். வெளியிலேயோ கூட்டம் தாங்கலை. ஷண்முகரை பார்த்து தான் வெளியில் வர முடியும். ஷண்முகத்தில் நிற்க கூட இடம் கிடையாது, நேரம் கிடையாது யாருக்குமே. ஏன்னா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் தள்ளி விடுவான். அப்படி தான் எங்களையோ இவன் என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ளே அத்தை மண்டபத்துக்குள்ளே இறங்கிவிட்டு, சாமி நீங்கள் 2 பேரும் எத்தனை நேரமான பார்த்துட்டு இருக்க ஷண்முகரை அப்படின்னு சொன்னோம். சொல்லிட்டு எங்களோட பதில் கூட அவன் வெயிட் பண்ணலை. உடனே அவன் வேலை இருக்குல்லையா, அதுக்கு கூட போயிட்டான் வெளியில். நான் என்னடா அது இவ்வளோ ஒரு பெரிய அனுகிரகம், நம்ம மூலஸ்தானத்தை தான் பார்க்கல, உற்சவமூர்த்தி ஏன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாச்சாரியாலும் என்னை போகும்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஊதி தான் வாங்கிட்டே போகும்னு சொல்ல மாட்டேங்கிறான். திரும்ப என் கையிலே ஊதி கொண்டு கொடுக்குறா. நான் எடுத்துக்கிறேன், மறுபடியும் சாமி வாங்க கட்டில் தனியாக வருது. அது எத்தனை நேரம் பார்த்துட்டு இருப்பேன்னு தெரியல. அது கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் கூட ஆகிருக்கலாம், ஞாபகம் இருக்குது. அது ஆனதுக்கப்புறம் அப்போ கூட சிவாச்சாரியர் போகுமான்னு சொல்ல மாட்டேங்கிறார். நான் என்ன பண்ணேன், சரி நம்ம அப்படியே திரும்பிடலாம். ரொம்ப நிறைய கண்குளர் பார்த்தாச்சு, மூலஸ்தானத்தை தான் பார்க்க முடியல. அடுத்த எப்படி நமக்கு அனுபவம் கிடைக்க தெரியல, போயிடலாம் அப்படின்னு வாஜப்படி பக்கம் திரும்புகிறேன் பாருங்க. என் தோடை யாரை தட்டினேன். தட்டிட்டு திரும்பி பார்த்தா ஒரு சிவாச்சாரியர் சுவாமிகிட்ட கேட்போம். இவர் என்னைய கூப்பிடுறாரு எனக்கு புரியல. அவர் என்ன சொல்கிறார், அவர் இத்தனைக்கும் ஷண்முகர்கிட்ட இருந்த சிவாச்சாரியர் இல்லை, எங்கேன்னு வந்தார் தெரியல. என்னை தோடை தட்டி கூப்பிட்டவுடனே என்னன்னு கேட்டேன். சொல்கிறார், ஷண்முகரையே பார்த்துட்டு இருந்தா எப்படி மூலவரை பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறார். நான் ஷண்முகரை பார்த்துட்டு இருந்து அவருக்கு இப்படி தெரிஞ்சுது, இல்லை மூலவரை நான் பார்க்கலேங்கிறது தான் எப்படி தெரிஞ்சுது. ஏன்னா மூலவர் பார்க்காம இங்கே வரவே முடியாது. நான் மூலவரை பார்க்கலேங்கிறது இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ட்டு எனக்கு பிரமிப்பாக போயிடுது. உடனே நான் கேட்டேன், இந்த பாருங்க இதுவே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு தரிசனம். இதுக்கு எவ்வளோ ஜென்மம் நான் இது இருக்கேன்னு தெரியல சுவாமிக்கு. இதுக்கு மேலே நான் ஆசைப்படுறது நியாயம் இல்லைம்மா, நான் இப்படி திரும்பி விடுறேன் அப்படின்னு. திரும்புறதாவது நான் உங்களை ஆக்ஷன் போகிறேன் அப்படிங்கிறார். என்ன அப்படியே நாங்கள் 2 பேரும் போகிறோம். அந்த கூட்டத்தை அப்படி தள்ளுற நாங்கள் வண்டி பின்னாடியே போயிட்டுருக்கோம். மூலஸ்தானத்துக்கு அப்புறம் அங்கேயும் இப்படி தான் வாசப்படிக்கிட்டு உட்காந்து வச்சுட்டாரு எங்களை 2 பேரும். இங்கே உட்காரணும், உங்களை யாரும் போகும்னு சொல்ல மாட்டா, இன்னும் சின்ன தெரிஞ்சு வர முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக விருப்பம் கோவில் இதுக்குள்ளே சன்னிதிக்குள்ளே போயிட்டேன். ரூம் சாப்பிட்டு போயிட்டேன். நான் இவர்கிட்ட சொன்னேன், ஐயோ இவ்வளோ சுலபமாக நம்ம பார்க்க முடியும் தெரிஞ்சிருந்தேன்னா ஒரு அர்ச்சனை தட்டாலும் வாங்கிட்டு வந்துருப்போமே, அர்ச்சனை பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன்.
சரி அப்போ இவ சொன்னா, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்தார், அவர் வரட்டும். அதை தவிர 3 பேரும் இருந்தாங்க, 4 பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அவர் வரட்டும், அவர் கையாலே பண்ணி கொடுத்தாருன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்படின்னா. சரி அவள் வரட்டும், இன்னும் உண்டா அது பணத்தை கொடுத்து வெளியில் போய் வேண்ட சொல்லிடலாம், அர்ச்சனை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் பார்த்தா இவர் வந்து வரவே இல்லை உள்ளேருந்து. அப்புறம் வந்து என்னடாது இவ்வளோ நேரம் ஆச்சு, மணி 15 நிமிஷம் 20 நிமிஷமாக அர்ச்சனை பண்ணிட்டு போகிறார் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. உள்ளே போனவர் வரலையே அப்படின்ட்டு. அப்புறம் மற்ற 3 பேர் போயிட்டு அது கூட 4-5 அர்ச்சனை பண்ணிட்டு எல்லோரும் வெளியில் வந்துட்டா இவர் வரல. அப்புறம் இவரை கேட்குறேன், இந்த வந்தவரை உள்ளே போயிட்டு வந்தவர் மற்ற 3 பேரில் ஒருத்தரை கேட்குறேன், இந்த மாதிரி ஒருத்தர் உள்ளே போனார், இன்னும் வரலையே, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்காக. இல்லையே, நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் பே பிடிச்சி, உள்ளே யாருமே வரலையே அப்படிங்கிறார். இப்போ உள்ளே போனது யார்? வேறு யாராக இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது அந்த திருச்செந்தூர். அதெல்லாம் வந்து அனுபவங்கிறது தேடி வருது, நம்மளால் தேடி போக முடியாது. அதை யார் தேடுறது? நம்மளாம் சக்தி என்ன இருக்கு நம்மள்கிட்ட? ஒன்றும் இல்லை. அப்படி பாடணும். அதுக்கு அடுத்தது நம்ம வரும்போது நம்ம இப்போ இந்த டிக்கெட்டு, இந்த ஸ்பெஷல் டிக்கெட்டுன்னு சொல்கிறாங்க, அது 20 ரூபா டிக்கெட்டுன்னு அப்போது அதை வாங்கிட்டு விட போனேன். நான் சன்னிதானம் போகிற வரைக்கும், மூலஸ்தானம் கிட்ட போகிற வரைக்கும் எனக்கு முன்னாடி ஒருத்தர் கூட இல்லை. அது மட்டும் கியூ வளைஞ்சு அந்த பார் கட்டியிருக்கானே ஒழிய அது கூட போய்ட்டு வரேன். என்னடா அது மூலஸ்தானத்துக்கிட்டே போகாது போல இருக்கே இந்த அப்படின்னு பார்த்தா கரெக்டாக கொண்டு விட்டுடுத்து. ஆனால் ஒருத்தருமே இல்லை. அப்போ சுவாமி பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கு. இது என்னடா அவனுக்கு வேணும்? கூட்டத்தை பார்த்தானே பயந்தேன். இப்போ கூட்டமே நம்ம கொண்டு வச்சுட்டேங்க ஆயிடுச்சு. அப்புறம் 3ஆம் தடவை போகும்போது அப்போ ஏதோ உற்சவம் நடந்துட்டு, அது மாசி உற்சவமா ஆவணி உற்சவம்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போது என்ன பண்ணோம், அந்த சன்னிதி தெருவு கோயில் ஒரு பிள்ளையார் ஒருத்தர் சன்னிதி இருக்காங்க, விசேஷமான சன்னிதி. அது பக்கத்துலேயே ஏதோ ஒரு சின்ன லாட்ஜின்னு சொல்ல முடியாது, சாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் வெறும் பையை வைக்க போகிறோம், தரிசனம் பண்ணிட்டு போக போகிறோம், வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பையை கொண்டு வச்சுட்டு கூட்டிகிட்டு வேறு சுவாமிகிட்ட போகணும். சுவாமி தரிசனம் அருமையாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் இடம் அந்த பையை எடுக்கிறதுக்காக இந்த ரூமுக்கு வந்தோம். நான் சொன்னேன், இல்லை கூப்பிட கேட்டேன், உற்சவம் நடந்துட்டுருக்கேன், சுவாமி எப்போ வருவார்னு கேட்டேன். அதெல்லாம் வந்து சாயந்தரம் தான் சுவாமி புறப்பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் இன்றைக்கி தங்கியிருந்தோன்னா அழகாக அதையும் பார்த்துருக்கலாம் இல்லையா, நமக்கு இந்த புறப்பாடு பார்க்கறது பாக்கியம் இல்லை போ அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ரூமை பூட்டிட்டு ஒரு அடி கூட எடுத்துருக்கல. மோட சத்தம் கேட்குறது. கேட்டால் சுவாமி வெள்ளிதேவசாமியோட வராரு அங்கேருந்து. எங்கே அந்த ரூம் வாசல்லே அந்த சன்னிதி ரூம் வாசலில் நான் அவரை தேடி ஒரு அடியோடு எடுத்துருக்கல, அப்படி வந்து நிற்கிறார். அப்படி இப்போ என்னன்னு சொல்கிறது, நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிருந்தாலும் பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது, அதுக்கெல்லாம் நம்ம யோகியதை உள்ளவளா அப்படின்னு நம்மளே கட்டுக்கணும். இப்படி நீ ஒரு கரணம் பண்ணுறியே, இன்னும் நான் அந்த விதவிதமாக அவங்க ஆராதிச்சாக்க நீ என்ன தான் பண்ண மாட்டேன், ஒன்றை போய் இல்லைன்னு சொல்கிறாரு பாரு அப்படின்னு நினைக்கிறது. அது எது சொல்ல வந்த இந்த இன்சிடென்ட்லாம் சொல்கிறது வந்து பார்க்குறவர்களுக்கு அதை பார்த்து ஒரு ஆஹா இப்படிலாம் கூட இருக்குது போல இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன் மொழியை. நமக்கு நடந்தது 4 பேர் சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லலை. இது வந்து ஆத்மார்த்தமாக சொல்கிற வார்த்தை. அது அதாவது பரமேஸ்வரன் ஏகப்பட்ட அனுகிரகம் பண்ணிருக்காரு. ஒன்று சொன்னாலும் அதுவே பெரிய கதையாக போடும். அதனால் ஒரே ஒரு மட்டும் சொல்லி நிறுத்தி விடுறேன் அந்த 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 மாதிரி டாப்பிக்கை.